ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம், அதே மாதிரி நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை பார்த்துட்டு சப்போர்ட் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் போட்டே கொஞ்சம் நாளாகிடுச்சு. இன்றைக்கி நம்ம செர்ரி பிக்கிங் தான் போக போகிறோம். அந்த செர்ரி பிக்கிங்கில் அங்கே எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா செர்ரி பிக்கிங்கோட என்ட்ரன்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே வெளியில் எல்லோரும் வந்து கார் பார்க்கெலாம் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து லைனில் நின்று கொஞ்சம் பேராக தான் உள்ளே அந்த கேட்டுக்கு உள்ளே விடுவாங்க. உள்ளே நம்ம போனோடனே அங்கே ஒருத்தவங்க இருந்துக்கிட்டு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அங்கே உள்ள கிளைகளை எல்லாத்தையும் ஒடிச்சிடாதீங்க, அங்கே இருக்கிற செர்ரிஸ் எல்லாம் யாரும் பறித்து சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வந்து பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் போட்டு போகலாம் அப்படின்றதையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கெட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லோரும் பக்கெட்ஸ் வேணுங்கிறத வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத அவங்க இன்ஸ்ட்ரக்ஷனாக நமக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கெட்ஸ் வந்து இந்த இடத்துல எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிறது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கேருந்து நடக்கும்போது தான் தெரியுது. ஸ்ட்ராலர் வேறு தள்ளிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டில் போகிறது மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி மணலாகவும் இருந்துச்சு. அதில் கொஞ்சம் ஸ்ட்ராலர் தள்ளுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் செர்ரிஸ் எல்லாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், செர்ரிஸ் பறிக்கிறதுக்கு உள்ளே வந்தாச்சு. ஃப்ரண்ட்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய மரத்தில் பார்த்தா இல்லை, ஆனால் இங்கே அதனால தான் உள்ளே வந்திருக்கோம் இருக்காங்கிறது பார்க்குறதுக்காக. இந்த கலர்ஸ் பாருங்கள், கலர் வந்து ஒன்று இது வந்து டார்க் கலராக இருக்குது இந்த செர்ரிஸ். அதுக்கும் பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த செர்ரிஸ் எல்லாமே. ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது அதிகமாக இல்லாதது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த பக்கம் பாருங்க, சைடில் வந்து ரோப் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் எதுவும் செர்ரிஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம் செர்ரிஸ் எல்லாம். பக்கெட்டை காட்டு, பக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கோ, மெதுவாக போடணும். இங்கே பார்த்தா நிறைய செர்ரிஸ் எல்லாம் மேலே இருக்குது, ஆனால் நம்மளால தான் பறிக்க முடியாது. வளைச்சோம் அப்படின்னா அந்த கிளையெல்லாம் ஒடிஞ்சிடும். ஆனால் மேலே பார்த்தா நிறைய இருக்குது. இந்த மாதிரி செர்ரிஸ் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டார்க் கலரில் இருக்கிறது. இந்த செர்ரிஸ் பேர் ப்ரூக்ஸ் விங்குன்னு சொல்லலாம். இந்த செர்ரிஸு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இங்கே செர்ரிஸ் எல்லாமே. இந்த மாதிரி இடங்களுக்கு வர்றது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு. நிறைய பாருங்கள், எல்லாம் ஃபேமிலிஸாகவே நிறைய வந்திருப்பாங்க. கிட்ஸு கையிலையும் பாருங்கள் எல்லாருக்கிட்டையும் பக்கெட் இருக்கும். நமக்கு பிடிச்ச செர்ரிஸை நம்ம பறிச்சுக்கலாம். என்னோட பையனை பாருங்கள், அவன் பங்குக்கு அவனும் பறித்து கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து போடுறான். எப்போதும் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போதே வந்துடுவோம் நாங்கள். இந்த வருஷம் ஒரு 1 வீக் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸ்கூல்லாம் ஹாலிடேஸ் விடட்டும் போகலாம் அப்படின்றதும். மேலே தான் பார்த்தா அதிகமாக இருக்குது. கிளைய கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி பறிக்கணும். இங்கெல்லாம் பாருங்கள் செர்ரிஸ் இருக்குது மேலே. எல்லோரும் அவங்கவுங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சுட்டு நமக்கு பெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அப்படியே பறிச்சுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த கிளையில எவ்வளோ கொத்தாக நிறைய செர்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த பழம் பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா வந்து அப்படியே சுருங்கின மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பழம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பழம் எல்லாமே. இப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம பறிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தேடி பறிக்கிறது மாதிரி தான் இருக்குது, ஆனால் இருக்குது, மரத்தில் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பறித்த பழமெல்லாம் இந்த பக்கெட்டில் நாங்கள் ஒரு 1/2 பக்கெட் கிட்டத்தட்ட பறிச்சிட்டோம். நாங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எதுவும் நம்ம வந்து மரத்துலேருந்து அப்படியே டைரெக்டாக பறிச்சது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்குது. நிறைய கொத்தாக அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. காற்றும் நல்லா அன்றைக்கி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி வெயிலுங்க, அன்றைக்கி நல்ல செம வெயில். எனக்கு இங்கே இருக்கிற இடத்துலேருந்து நம்ம அங்கே போகும்போது தான் தெரியுது வெயில் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள், இது பேர் ரெய்னீர். ஆரஞ்சு வித்து எல்லோ கலரில் இருக்கும். இது கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும். அது
சில பேருக்கு இந்த பழத்தோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால சில பேர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற செர்ரி தான் நாங்கள் பறிப்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி வரும்போது பாருங்க, அந்த சன்லைட்டுக்கு அதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இருக்குது. ஆரஞ்சும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா நிறைய இருந்துச்சு. பாருங்கள், இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், ஆரஞ்சு வித்து எல்லோ கலரில். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காக தான் இந்த மாதிரி 2 செர்ரிஸையும் நான் 2 கையில் வச்சு காட்டுறேன். இது வந்து பாருங்கள், ஒரு நல்ல டார்க் கலரில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வித்து எல்லோ கலரில் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வாங்கி முடிச்சுட்டு நாங்கள் வந்து பறித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் வெயிட் போடுறதுக்காக வந்தோம். இந்த மாதிரி லைனில் நின்று நமக்கு வெயிட் போட்டு எவ்வளோதுன்றதை சொல்லுவாங்க. நம்ம பறித்த செர்ரிஸ் எல்லாமே பக்கெட்லேருந்து இந்த மாதிரி ஒரு பேக்கில், பேப்பர் பேக்கில் மாற்றி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹனி, இந்த மரத்தில் இருக்கிற பூவுலேருந்து எடுத்த ஹனி எல்லாமே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஹனி பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பாட்டிலில் இருக்கிறது 1 LB, பெரிய பாட்டிலில் இருக்கிறது 3 LB. சரி, சின்னது வாங்குறதுக்கு பெருசே வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாட்டிலில் இருக்கிற ஹனி தான் நான் வாங்கினேன். ஹோப் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் இதெல்லாம் பறித்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.